ஹலோ, இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு தானே கேட்குறீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்தியன் ஃபுட்பாலை வந்து ரூட் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்வீடனில் நடந்த கோதியா கப் அப்படின்ற ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சண்டிகர் பேஸ் பண்ண ஒரு மினர்வா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் கிளப்பு. அந்த கிளப் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குங்க. சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து இங்கிலாந்து கிளப்பு, பிரேசில் தான் நம்ம ஃபைனலாக ஜெயிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கிளப்பு அங்கே உள்ள இது வந்து சின்ன பசங்க கேம் தானே. இதுல என்ன பெருமை பாருங்கன்னா, ஸோ இங்கிருந்து தான் நம்ம கொண்டு போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ஜெயிச்சது சந்தோஷம். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இது ஸ்வீடன் நடந்தது. அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் நம்ம இந்தியா, இது வந்து B12 அப்படிங்கிற கேட்டகரியில் நடந்துச்சு. இந்த கேட்டகரியில் ஜெயிச்ச சின்ன சின்ன பசங்களுக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம். அந்த அகாடமியோட அந்த கோச் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து பஜாஜ், ரஞ்சித் பஜாஜ் நினைக்கிறேன். அவரை கண்டிப்பா கவர்மெண்ட் அவரை கன்சிடர் பண்ணணும். அவர் வந்து கேட்டிருக்காரு, இந்தியாவோட அண்டர் 15 என்கிட்ட கொடுங்க, நான் வந்து நல்லா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். அவர் அடுத்த கட்டத்துக்கு போவாரு. நீங்களும் இந்தியா வந்து ஃபுட்பால்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு போங்க.